அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் சேனல் என்பது லெபார்ட்டரி சேனல். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரத்தம் நம்ம உயிர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்புள்ளங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பிளட் சுகர் டெஸ்ட். அதாவது இரத்த சர்க்கரை அளவ எந்த முறையில பார்ப்பது சிறந்தது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது குளுக்கோமீட்டர்ல பார்ப்பது சிறந்ததா? இல்ல வெயின் பஞ்சர் பண்ணி பிளட் எடுத்து லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்க்குற மேனுவல் மெத்தட் சிறந்ததா? அப்படின்னு கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப பொதுவா வந்து ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்குன்ட்டு வரும்பொழுது, இப்ப நெறைய சிம்ப்டம்ஸ சொல்லுவாங்க. பேஷண்ட் என்ன சிம்ப்டம்ஸ் சொன்னாலும், டாக்டர் ஃபர்ஸ்ட் கேட்கிற கொஸ்டின், "சுகர் இருக்கா? பிரஷர் இருக்கா?" அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு காமனா வந்து கேட்கக்கூடிய கொஸ்டினாக இது மாறிவிட்டது. ஏன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸோட எண்ணிக்கையும் அதிகமாகுறதும் இதற்கு ஒரு வருத்தமளிக்கிற காரியமா காணப்படுது. ஆனாலும் ஒரு பேஷண்ட் வந்து லேபுக்கு சுகர் டெஸ்ட் பண்ண வரும்பொழுது, அதாவது ஹாஸ்பிட்டல் அட்டாச்டு லேபா இருந்துச்சுன்னா, இந்த டாக்டர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இவங்களுக்கு சுகர் வந்து ஸ்ட்ரிப்ல அதாவது குளுக்கோமீட்டர்ல பார்க்கணுமா? இல்ல மேனுவலா பிளட் எடுத்து பார்க்கணுமா? அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுவாங்க. இப்ப பிரைவேட்டா ஒரு ஹாஸ்பிட்டல் அட்டாச் இல்லாம ஒரு லேப் வச்சிருக்காங்கன்னா, அங்க வந்து பேஷண்டே வாலண்டரியா எனக்கு வெயின்ல பிளட் எடுத்து பார்க்கணும், இல்ல குளுக்கோமீட்டர்ல பார்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கலாம். இப்ப எதுவா இருந்தாலும், ஒரு பேஷண்ட் வந்து லேப்ல பிளட் சுகர் பண்ண வரும்பொழுது, இந்த குளுக்கோமீட்டர்ல பார்க்கறதுக்கு டாக்டர்ஸ் எழுதியிருந்தா, பேஷண்ட் வந்து நெறைய டவுட் கேட்கறாங்க. அப்படின்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, குளுக்கோமீட்டர்ல சுகர் பண்றதுக்கு சில பேருக்கு விருப்பம் இல்லாம வருவாங்க. ஆனாலும் பேஷண்ட்டுக்கு வில்லிங் இல்லாம சில பேர் சரி பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சில டாக்டர்ஸ் எழுதியிருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து வில்லிங் இல்லாம வாரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குளுக்கோமீட்டர்ல பார்க்கறதுக்கு அவங்க விருப்பப்படவே மாட்டாங்க. எனக்கு வெயின்ல பிளட் எடுத்து தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்கிற பேஷண்ட்ஸ் அநேக பேர் இருக்கிறாங்க. அதை நாங்க கண்கூடாகவும் பார்த்திருக்கிறோம். இப்ப பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வீட்லயும் வந்து இந்த குளுக்கோமீட்டர வச்சு செக் பண்றோம். ஹாஸ்பிட்டல் லேப்லயும் வந்து குளுக்கோமீட்டர வச்சு செக் பண்றோம். இப்ப குளுக்கோமீட்டர்ல பொதுவா நெறைய கம்பெனிஸ் இருக்கு. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ஆரா, ஒன் டச்சு, கேர் சென்ஸ் இப்படி வந்து நெறைய கம்பெனிஸ் இருக்கு. என்ன கம்பெனியில செக் பண்ணாலும், சில பேர் சொல்றத பார்த்தீங்கன்னா, 50 வரைக்கும் 100 வரைக்கும் வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் ஒரு லேப்ல ஒரு குளுக்கோமீட்டர செக் பண்ணும்போது, இப்ப வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்டா ஒரு குளுக்கோமீட்டர்ல வந்து நம்ம லேப்ல எப்படி செக் பண்றோம் அப்படிங்கும்போது, இந்த ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம கேபில்லரி பிளட் அதாவது குளுக்கோமீட்டர்லயும் வந்து பிளட் எடுத்து அத செக் பண்றோம். அதே நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, வெயின்லயும் பிளட் எடுத்து அந்த வேல்யூவ வந்து நாங்க செக் பண்ணிக்கிறோம். அதாவது கிராஸ் செக் பண்ற முறை வந்து லேப்ல காணப்படும். அதாவது ஒரே பேஷண்ட்டுக்கு அட் அ டைம்ல நம்ம கேபில்லரி பிளட்டும் அண்ட் நம்ம வெயின் பஞ்சர் பண்ணி அதுலருந்தும் பிளட் எடுத்து மேனுவல் மெத்தடா லேப்ல இருந்தும் பண்ணி கிராஸ் செக் பண்ணி எவ்வளோ வேரியேஷன் வருது அப்படிங்கிறத லேப்ல கவனிக்கிறாங்க. ஓகே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க வந்து அந்த லேப்ல குளுக்கோமீட்டர செக் பண்ணும்போது, இப்போ வந்து ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 5 இல்லன்னா 10 இந்த அளவுக்கு தான் வந்து வேரியேஷன் வரும். ஏன்னா, இப்ப வந்து நம்ம குளுக்கோமீட்டர்ல பார்க்குறோம் அப்படிங்கும்போது, அது ஃபிங்கர் பிரிக் பிளட். அதாவது கேபில்லரி பிளட்லேருந்து எடுத்து பார்க்குறோம். இப்போ நரம்புல வெயின் பஞ்சர் பண்ணி, அதுலேருந்து பிளட் எடுத்து, லேப்ல வந்து மிஷின்ல செக் பண்ணி பார்க்கும்போது, அது நம்ம வெயின் பிளட்ட வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசம் ஒரு 5 இல்லன்னா 10. இதுக்கு மேல வந்து ரொம்ப போகுறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா வந்து கிராஸ் செக் பண்ணி நாங்க கவனிக்கிறதுனால இந்த வேல்யூவ வந்து எங்களால குறிப்பா சொல்ல முடியும். ஆனாலும் வீடுகள்ல வந்து இந்த குளுக்கோமீட்டர் மூலமா சுகர் டெஸ்ட் பண்ணும்போது, சில விஷயங்கள நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்குது. இப்போ வந்து ஃபிங்கர் பிரிக் பண்ணும்போது, நம்ம வந்து ஃபிங்கர வந்து ஸ்டெரைல் பண்ணுவோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கல் ஸ்பிரிட் மூலமா ஸ்டெரைல் பண்ணும்போது, இந்த ஸ்பிரிட் ட்ரை ஆறதுக்கு முன்னாடியே நம்ம குத்திருவோம். ஏன்னா, ஸ்பிரிட்ல வந்து கார்போஹைட்ரேட் கன்டென்ட் இருக்குது. இது வந்து பிளட்ல ஆட் ஆகும்போது, நம்ம குளுக்கோமீட்டர்ல வேல்யூ வந்து சில நேரம் கொஞ்சம் கூட்டி காமிக்கிறதுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வாட்டி நம்ம டச் பண்ற லேண்ட்செட்ட வந்து ரீயூஸ் பண்றதையும் பார்க்க முடியுது. இப்ப வந்து ஒரு வாட்டி டச் பண்ணி குத்திட்டு அந்த லேண்ட்செட்ட டிஸ்போஸ் பண்ணிறணும். திரும்ப வந்து ரீயூஸுக்காக இத வைக்கக்கூடாது.
இதனாலேயும் வந்து சில நேரங்கள்ல இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரே ஒரு வாட்டி லேன்செட்ட குத்திட்டு நம்ம வந்து டிஸ்போஸ் பண்றது நல்லது. ஆனாலும் இப்போ இந்த குளுக்கோமீட்டர்ல பார்க்குற வேல்யூ ராங் ஆனது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா எமர்ஜென்சி டைம்ல வந்து குளுக்கோமீட்டர்ல பார்க்குறது மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டா கூட லெபார்டரியில காணப்படுது. இப்ப வந்து ஒரு எமர்ஜென்சியா ஒரு ஆள் வந்து டயர்ட் ஆயிட்டாங்க, மயங்கிட்டாங்க அப்படிங்கிற நிலைமை வரும் பொழுது, அப்படியே வந்து வெயின்ல பஞ்சர் பண்ணி, பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணி, ரிப்போர்ட் குடுக்குறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிரும். அப்ப அட் அ டைம்ல சீக்கிரம் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிக் பண்ணி, நம்ம ரிசல்ட் பார்க்குறதுங்கிறது மிக மிக முக்கியமா வந்து ஹாஸ்பிட்டல்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் காணப்படுது. அதனால குளுக்கோமீட்டர்ல பண்றது வந்து ராங்கான ரிசல்ட் கிடையாது. மேனுவல் மெத்தடும் கரெக்டானது தான். ஃபிங்கர் பிரிக்ல பண்ணி குளுக்கோமீட்டர் பார்க்குறதும் கரெக்டான வேல்யூ தான். ஆனாலும் கேபில்லரி பிளட்டுக்கும், வீனஸ் பிளட்டுக்கும் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் 5 இல்லைன்னா 10 இவ்வளவுதான் வேரியேஷன் இருக்கும். அப்படிங்கிறதையும் லேப்ல டெஸ்ட் பண்ற விதத்துல சொல்ல முடியும் தைரியமா. அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெபார்டரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இப்படிப்பட்ட லெபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம் உயிர் சேனலோடு. ஓகே, பை.